மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 22. வீட்டை விட்டு கோபமாக வெளியேறிய முரளி நேராக சங்கரனின் வீட்டிற்கு சென்றான். ஒரு புயல் என உள்ளே நுழைந்த அவனை கண்டு குழப்பமாக பார்த்தார் சங்கரன். ஆனால் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. வேகமாக அவரிடம் வந்தவன், என்ன மாமா நினச்சிக்கிட்டு இருக்கான் பொண்ணு என்றான். அது எனக்கு எப்படிடா தெரியும் என்றார் சாவதானமாக. மாமா, நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன். உன்னோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏதாச்சும் குசும்பா பேசிக்கிட்டு இருந்த எதையாச்சும் தலையில போட்டுருவேன், பார்த்துக்கோ. அவர் கண்டுகொள்ளாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். கணக்கு பிள்ளைனா அவ்வளவு கேவலமா? கேவலம் கணக்கு பிள்ளைன்னு சொல்றா? எல்லாராலையும் கணக்கு எழுதிட முடியுமா? அது என்ன அவ்வளவு ஈஸியா? திரும்பி அவனை முறைத்தவர், அதை ஏன்டா என்கிட்ட வந்து கத்துற? உன் கோபத்தை அவகிட்டே காட்ட வேண்டியது தானே. மாமா, உன்னை பேச வேணாம்னு சொன்னேன். ஓ, அப்போ நான் எதுவும் பேசக்கூடாது, நீ பேசுறத மட்டும் கேட்கணுமா? மாமா என்று கத்தியவன் அங்கே இருந்த சொம்பை எடுத்து வேகமாக தரையில் அடித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். பொடா அட்டக்கத்தி என்றார். அதில் திகைத்தவன் அவரிடம் திரும்பி வந்து, இப்போ நீ என்ன சொன்ன என்றான் கோபமாக. அவன் முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டவர், சி பொடா என்று விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். மனதில் கோபம் கொந்தளிக்க அவரை முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தான் முரளி. இரவு 8 மணி அளவில் முரளி நந்துவை அழைத்தான். சொல்லுங்க அண்ணா, எனக்கு வேலை கொஞ்சம் இருக்கு, நைட் சாப்பாடு கொண்டு வந்து கொடு. சரி அண்ணா, நான் வர லேட் ஆகும்னு அன்னிக்கிட்ட சொல்லிடு. சரி அண்ணா என்று விட்டு சத்யாவிடம் சென்று விவரம் உரைத்தான். ஏற்கனவே முரளியிடம் அப்படி பேசிவிட்டதில் மனம் வெம்பி நின்று கொண்டிருந்தவள் நந்து கூறியதை கேட்டதும் வருத்தம் கொண்டாள். உண்மையிலேயே அவருக்கு வேலை இருக்கா, இல்லை என்னை பார்க்க பிடிக்காம தான் லேட்டா வராரா? தனக்குள் கேட்டுக்கொண்டவள் எதுவும் பேசாமல் உணவை நந்துவிடம் அனுப்பி வைத்து விட்டாள். இரவு 10 மணி வரை முரளி வீட்டிற்கு வரவில்லை. கையை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கடந்தும் இன்னும் கோபமாயிருப்பாரோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அழைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தாள். அவள் முகத்தை நிமிர்ந்தும் பாராமல் அவள் நீட்டிய கையில் சாப்பாடு பையும் தராமல் உள்ளே நுழைந்தான். மேஜையின் மேல் பையை வைத்துவிட்டு கை கால்களை கழுவிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் முரளி. கதவுகளை எல்லாம் போட்டிவிட்டு வந்த சத்யா அவசர அவசரமாக சாப்பாடு பையை திறந்து அதில் இருந்த கேரியரை கழுவுவதற்காக போட்டுவிட்டு எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டு அறைக்குள் ஓட்டமாக ஓடி வந்தாள். அவன் அதற்குள் படுத்து கண்களை மூடிக்கொண்டு இருந்தான். அவன் அருகில் சென்று நின்றவள், என்னங்க என்று அழைத்தாள். அவன் கண்களை திறக்கவே இல்லை. மறுபடியும் 2 முறை அழைத்தாள். அப்போதும் அவனிடம் எந்த பதிலும் இல்லாமல் போகவே கொஞ்சம் வேகமாக அழைத்தாள். அவன் திரும்பி மறுபுறம் படுத்து கொண்டான். அவனை எப்படி எழுப்பி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்து கொண்டே நின்றிருந்தாள். ஏனெனில் இருவரும் இத்தனை வருடங்களில் ஒருவருக்கொருவர் தொட்டு கூட பேசியதில்லை. இப்பொழுது எப்படி அவனை தொட்டு திருப்புவது என்று யோசித்தபடியே கொஞ்ச நேரம் நின்றிருந்தாள். சிறிது நேரம் கழிந்தும் வேறு வழி இல்லாமல் சென்று படுத்து கொண்டாள். ஆனால் உறக்கம் என்பது மருந்துக்கும் அவள் கண்களில் வராமல் அடம் பிடித்தது. அவளுக்கு முதுகை காட்டி படுத்திருந்த முரளியை பார்த்து கொண்டே நள்ளிரவு வரை படுத்திருந்தாள். அவன் திரும்பவே இல்லை. அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ஒரே ஒரு முறை அவன் பார்த்தால் போதும். தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சி கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டே இப்பொழுது உறங்கினாள் என்று தெரியாமலேயே உறங்கி போனாள். இரவு வெகு நேரம் கழித்து உறங்கியதால் காலையில் எப்பொழுதும் எழும் நேரத்திற்கு எழ முடியாமல் தாமதமாகவே எழுந்தாள். சத்யா எப்பொழுதும் அலாரம் எல்லாம் வைத்து கொள்ள மாட்டாள். அவளுக்கு தானாகவே சரியான நேரத்திற்கு விழிப்பு வந்துவிடும். எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவாள். இன்று நேரம் தவறி எழுந்து பார்க்கையில் அருகில் முரளி இல்லாததை கண்டு அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள். அவசர அவசரமாக அறையை கண்களால் துழாவினாள். அவன் பையை காணவில்லை என்றதும், அதுக்குள்ள பங்கு கிளம்பிட்டாரா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு எழுந்து வெளியில் வந்தாள். நந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தான். நித்யா விடைத்தாள்களை திருத்தி கொண்டிருந்தாள். நித்யா, மாமா எங்க என்று கேட்டாள். மாமா இப்போதாங்க்கா பங்குக்கு கிளம்பி போனாரு. நீங்க எழுந்திருச்சா சொல்ல சொன்னாரு. அவருக்கு வேலை இருக்காம். டிஃபனா ஆதி அப்பா கிட்ட கொடுத்து அனுப்ப சொன்னாரு. காஃபி போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு போயிட்டாருக்கா. அவள் கூறியதை கேட்டு சோர்ந்து போனாள் சத்யா. என்னை பார்க்க கூட பிடிக்கவில்லையா? அதனால்தான் சென்று விட்டாரா? பொதுவாக இப்படி செல்லும் வேலைகளில் என்னிடம் சொல்லிவிட்டே செல்வாரே. இப்பொழுது என்னிடம் பேச பிடிக்கவில்லையா? நான் சொன்னது தவறுதான். அதற்காக இப்படி ஒரு தண்டனை எனக்கு வேண்டாம். அவளுக்கு அழுகை வந்தது. மறுபடியும் அறைக்குள் சென்று விட்டாள். துவண்டு போய் மறுபடியும் படுத்து கொண்டாள். அவள் விழிகளில் கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்தது. என்ன செய்வது? எப்படி இதனை சரி செய்வது
என்று புரியாமல் அவளுக்கு பைத்தியம் பிடித்ததைப் போல் உணர்ந்தாள். அண்ணி! கிரியின் அழைப்பில் தன்னை சரி செய்து கொண்டவள் வேகமாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். குட் மார்னிங் அண்ணி. சொல்லுடா. அண்ணன் என்னை ஃபிசிக்ஸ் புக் எடுத்துட்டு பங்குக்கு வர சொன்னாரு. நாளைக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, நான் போயிட்டு 8 மணிக்குள்ளே வந்துடுறேன். இருடா, காஃபி போடுறேன், குடிச்சிட்டு போ. நித்யா அண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அண்ணன் கூடவே குடிச்சிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் சைக்கிளில் ஏறி பறந்து விட்டான் கிரி. அமைதியாக சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் சத்யா. அதன் பிறகு நிற்க நேரமில்லாமல் அவளை வேலைகள் சுழற்றி அடிக்க முரளியை பற்றிய நினைவுகளை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளில் கவனம் செலுத்தினாள். எல்லோரையும் அனுப்பிவிட்டு தட்டை வைத்து கொண்டு சாப்பிட அமர்ந்தவளுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. தட்டை நகர்த்தி வைத்துவிட்டு மேஜையில் கைகளை வைத்து அப்படியே அதன் மேல் படுத்து கொண்டாள். பின் ஒரு யோசனை தோன்ற அலைபேசியை எடுத்து அவனை அழைத்தாள். கைபேசியில் அழைப்பதால் எப்படியும் பேசித்தானே ஆக வேண்டும் என்று எண்ணி இருக்க அந்த எண்ணத்திலும் மண்ணை அள்ளி போட்டான் முரளி. முதல் 2 முறை முழு அழைப்பும் சென்று நின்றுவிட 3வது முறை அழைப்பை துண்டித்து விட்டான். அப்படியே மடங்கி தரையில் அமர்ந்து விட்டாள். துக்கம் நெஞ்சை அடைத்தது. இதுவரை இத்தனை வருடங்களில் அவன் இதுபோல் செய்ததே இல்லை. முதன்முறையாக இப்படி செய்கிறான். அவளால் அதனை தாங்கவே முடியவில்லை. கத்தி அழ வேண்டும் போல் தோன்றியது. அவனை வேண்டாம், பிடிக்கவில்லை என்று ஒதுக்கி வைத்தது அவள்தான். ஆனால் இன்று அவனின் ஒதுக்கம் அவளின் உயிர் வரை வலித்தது. சாப்பிட பிடிக்காமல் அப்படியே சென்று படுக்கையில் விழுந்தாள். சிறு வயதிலிருந்தே அவளுக்கு முரளியை தெரியும். ஆனால் அவன் மீது எந்த எண்ணமும் இருந்ததில்லை. அதிகம் அவனோடு பேசி பழகியதெல்லாம் இல்லை. அவன் அப்பா அம்மாவோடு வீட்டிற்கு வரும்போது அவளை பார்த்து சின்னதாக ஒரு புன்னகை தருவான், அவ்வளவுதான். சத்யா 8வது படிக்கும்போது அவள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். அதனால் 9வது சேரும் பொழுது அவளை சேலத்தில் இருக்கும் சாரதா உறைவிட பள்ளியில் சேர்த்து விட்டார் சங்கரன். அதன் பிறகு விடுமுறைகளில் மட்டுமே வீட்டிற்கு வருபவள் முரளியை அதிகம் பார்த்ததே இல்லை. அவன் அப்பா அம்மா இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டாள், அவ்வளவுதான். அவள் +2 முடித்த பின் கல்லூரி சேர்ந்து நிறைய படிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள். அதற்கு காரணம் படிப்பின் மேல் கொண்ட காதல் எல்லாம் இல்லை. அவளின் மாமன் மகன் பிரதீப் மேல் கொண்ட விருப்பம் மட்டுமே. அவன் நன்றாக படிப்பான். சென்னையில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். தானும் நன்றாக படித்தால்தான் அவனுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணி சங்கரனிடம் படிப்பதற்காக கேட்டாள். பிரதீப்பிற்கு அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது அவளது அம்மாவின் ஒரு ஆசையும் கூட. ஒரு முறை அவர் கூறியிருந்தார், உன்னோட மாமா வீட்டுக்கு உன்னை மருமகளா அனுப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே அவளுக்கு பிரதீப்பை பிடிக்கும். இப்பொழுது அம்மாவும் அதனை கூறிவிட அவள் தன் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டாள். கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற அவளின் ஆசையை தட்டி கழித்து விட்டார் சங்கரன். ஹோஸ்டலில் படிச்சுக்கோ என்று விட்டார். ஏன்பா என்று அவள் சத்தம் போட்டாள். உன்னோட அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, நீயாவது என் கூட இரு என்று சொன்னவரிடம் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு 18 வயது ஆன பின்பு ஒரு நாள் வந்து முரளிக்கு அவளை திருமணம் செய்து வைக்கப் போவதாக கூறினார் சங்கரன். அதிர்ந்து விட்டாள் சத்யா. வேண்டாம் என்று அவரிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் கேட்கவில்லை. சரியான காரணத்தை கேட்க அவளால் சொல்ல முடியவில்லை. அதற்குள் பிரதீப் கல்லூரியை முடித்து கை நிறைய சம்பளத்தோடு ஒரு வேலையில் சேர்ந்து விட்டிருந்தான். ஆனால் பிரச்சனை இப்பொழுது அதுவல்ல. முதலில் இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று எண்ணி அவள் முரளியை சந்தித்து பேசினாள். 20 வயதில் ஒல்லியான தேகமும் ஒடுங்கிய கன்னங்களும் உறக்கம் தொலைத்து இடுங்கிய கண்களுமாக இருந்த அவனை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. சின்ன வயசுலையாச்சும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தான், இப்போ என்ன இப்படி இருக்கான் என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் அவனிடம் தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்பதை தெரிவித்து விட்டாள். சரி என்று ஒத்துக்கொண்டவன் தான் அவள் அப்பாவிடம் பேசுவதாக சொன்னான். அதை நம்பி அவளும் தைரியமாக இருக்க நாள் பார்த்து பத்திரிகை அடிக்கவே கொடுத்து விட்டார் சங்கரன். அதை கண்ட பின்தான் சந்தேகம் கொண்டு மறுபடியும் முரளியை காண சென்றாள். 2 முறை அவளை சந்திப்பதை தவிர்த்தவன் 3வது முறை அவனை எப்படியோ பிடித்து விட்டாள். அவனிடம் கோபத்தில் கத்தினாள். நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டான் என்று திட்டினாள். அவன் கூறிய காரணங்களை ஏற்க முடியாமல் அவனிடம் கோபத்தோடு பேசிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள். இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது செய்தால் அப்பாவின் கௌரவம் பாதிக்கப்பட்டுவிடும் என்பது புரிந்து தனக்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தாள் சத்யா. அதன் பிறகு அவள் மனம் மாறியது எப்படி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.